ताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृत दुहे நமः. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவரும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவன் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமாதா திருவே வடிவான அருளே வடிவான தாய். சிற்றீர் முதல் பேருயிராகிய மனிதன் வரை எல்லா உயிர்களும் உயிரை பேணுவதிலும் இனத்தை பெருக்குவதிலும் பேரூக்கம் கொண்டிருக்கின்றன. அந்த ஊக்கம்தான் அம்பிகை தாய்மை. யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. அப்படி தாய்மை வடிவா எல்லார் உள்ளத்திலும் அவள் வீற்றிருக்கிறாள். ஆனா தாய் சொன்ன உடனே இந்த சரீரத்துக்கு போஷாக்கு கொடுத்து வளர்ப்பதைத்தான் நாம நினைக்கிறோம். அருட்தாயாகிய அம்பிகை அதுக்கு மேல ஒரு ஜீவனை பக்குவப்படுத்தி தன்னை உணர்வது வரை எல்லா படித்தரங்களிலும் வளர்த்து வருகிறாள். தன்னை முற்றிலும் சார்ந்திருக்கும் ஜீவனை அருட்துறையில் அவள் பக்குவப்படுத்திக் கொண்டு தன்னையே தருகிறாள். அதற்கு சமீப உதாரணமாக சமீப காலத்திலே வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச தேவர். அவர் எல்லாவற்றுக்கும் காளித்தாயை சார்ந்திருந்தார். அவருக்கு சாதனம் பண்ணுவதற்காக தனியா ஒரு குடிசை கட்டி கொடுக்கணும் அப்படின்ன போது கங்கையில் அப்படியே ஒரு பெரிய கட்டை முதந்து வருதான் வந்து அப்படியே கரை ஒதுங்குது கோயிலில். அதை எடுத்து அதை கட்டையை யூஸ் பண்ணி அந்த குடிசை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. சிலதுலேருந்து பெருசு வரை எதேச்சையாக அவருக்கு நடக்குது. தோத்தாபுரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அவர் நர்மதை நதிக்கரையில் 40 வருஷம் தபஸ் பண்ணி அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்ந்தவர். அவர் ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேல் தங்க மாட்டார். சஞ்சாரம் பண்ணி கொண்டே திரிவார். ஏன்? ஓடி புரளும் ஒரு நதி போல என்றும் சுவேச்சை ஒன்று இருத்தி. தண்ணி தேங்கி நின்னாத்தான் பாசி படிந்து விடும். அது ஓடிக்கொண்டே இருந்தா சுத்தமா இருக்கும். அதுபோல ஒரு இடத்துல தங்கிட்டா ஏதாவது பற்று பாசனம் வந்துடும். 3 நாளைக்கு வர தங்கப்படாது. அது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா
3 நாளைக்கு அவங்க இந்த துறவி வரும்போது ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்களாம். மருந்தும் விருந்தும் 3 நாளுங்கிறது அப்படிதான். விருந்துங்கிறது முன்னாடி தேதி குறிச்சிக்காம திடீர்னு ஒருத்தர் வந்தா 3 நாள் அவரை கட்டாயம் உபசரிக்கணும். ஒரு விருந்து இல்லத்தான். அதுக்கு மேல முடியலன்னு சொன்ன தப்பு கிடையாது. அந்த வந்திருக்கிறவரும் இங்கே இருந்தா இவங்களுக்கு கஷ்டம் சொல்லி 3 நாள்ல முடிச்சுட்டு போயிடுவாராம். அந்த காலத்துல இது ஒரு பழக்கம், அன்ரிட்டனா எழுதி வச்ச விதி. இத ஃபாஹியான்னு சொல்றார் சீனாவிலிருந்து யாத்ரீகர். இங்க நம்ம எங்க போனாலும் 3 நாளைக்கு நம்ம உபசரிச்சிருவாங்க. சரி, இன்னொரு போனா அவங்க 3 நாள் இப்படியே காலத்தை ஓட்டுறாங்க. சாப்பாடை பத்தி கவலை இல்லை. அவங்க ஏதோ துறவி ஏதோ தத்துவ ஆராய்ச்சி பண்றாங்க, உடனே வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. 3 நாள் அப்புறம் போனோன்னா இன்னொரு நாள் இப்படி நமக்கு நடக்குது. இது ஒரு அற்புதமான ஏற்பாடு. அப்படி தங்களை பிச்சை எடுத்துட்டு போறேன்னா ஒரு பெரிய கவளம், இப்படி 16 கவளம், அதிகபட்சம் ஒருத்தர் 16 கவளம் பிச்சை போடலாம். 17 கால் இல்லைன்னு தப்பு இல்லை, 16 வரைக்கும் போடணும். ஆனால் இவ்வளோ பெரிய உருண்டையா 16 கவளம் போட்டாலே அந்த காலத்தில் ஒரு அரைப்படி சாதம் அரிசி சாதம் போயிடும். அவ்வளோ வரைக்கும் அதிகபட்சம் ஒருத்தர் தானம் பண்ணலாம் ஒரே நாளில். இப்படிலாம் சில நியமனங்கள் வச்சிருக்காங்க. அப்போ அருட்துறையில் செல்கிறவர்களுக்கு தனக்குன்னு ஒண்ணு இல்லாதவங்களை காப்பாற்றுறதுக்கு இப்படி ஏற்பாடு. அப்படி 3 நாள் வராரு இந்த தோத்தாபுரி தட்சேஸ்வரத்து கோயில் தங்கறதுக்கு. வந்த அன்னைக்கே அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் எவ்வளவு சிறந்த பக்குவின்னு அவருக்கு தெரிகிறது. வேதாந்தத்தை உபதேசிப்பதற்கு இதை விட ஒரு பக்குவமான ஒருத்தர் பார்க்க முடியாது. அதனால அவரை கூப்பிட்டு, அப்பா இங்க வாங்க, உங்களுக்கு வேதாந்த தத்துவத்தை உபதேசிக்கணும்னு எனக்கு தோன்றுகிறது, நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்க, உபதேசிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற உடனே அவர் சொல்றாரு, நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். அம்மாவிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று அவர் சொன்னது அன்னை பராசக்தியை. சரி, சீக்கிரம் கேட்டுட்டு வாங்க, நான் 3 நாளைக்கு மேல தங்க மாட்டேன். அவர் போய் கேட்கிறார். அப்போ காளித்தா சொல்றா, உனக்காகத்தான் நான் அவருக்கு வரவழைச்சிருக்கேன், கேட்டுக்கோ. விஷயம் என்ன? ஒரு ஜீவன் எந்த நேரத்தில் எதற்கு பக்குவமாய் இருக்கிறானோ அந்த நேரத்தில் அதை கொடுத்து அம்பிகை போஷிக்கின்றாள். அவள் ஸ்ரீமாதா. அதனால் நம்மளுக்கு வேண்டியது கிடைக்காம போயிடாது. நாம ஒண்ணு வேணும்னு நினைச்சு கிடைக்கலன்னா நம்ம இன்னும் அதுக்கு தயாராகலன்னு அர்த்தம், நாம அவசரப்படுறோம்னு அர்த்தம். நமக்கு இவங்க செய்யல அவங்க கொடுக்கலன்னு ஆட்கள் மேல கோபத்தாப்பங்கள் வரும்ல, அப்படி இல்லை. பராசக்தி பார்த்து அதுக்குண்டான நேரம் வரலன்னு நினைக்கிறான். நேரம் வந்து விட்டதுன்னு சொன்னா நீ தடுத்தாலும் அந்த ஆள் வந்துடுவாங்க. அப்போ இயற்கைத்தான் என்ன பண்ற, இந்த ஜீவனுக்கு உடலை வளர்ப்பதிலிருந்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி சொரூபத்தை அறியறதற்கு வேண்டியதெல்லாம் இங்க செஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் அவளுடைய அருளின் தாய்மையின் வெளிப்பாடு. அதனால ஸ்ரீமாதாவை அருட்தாயை சார்ந்திருந்தால் உனக்கு எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும். அதுக்குண்டானது செய்கிறது தான் அவளுடைய அருள் சிறப்பாக அவள் வச்சிருக்கிறார் ஸ்ரீமாதா. ஆனா அவள் ஸ்ரீ மகாராஜ்ஞி, மகாராணி. ராணின அவளே ஆளுகிறாள்.
ராஜின்னு அரசனின் மனைவி. மனைவிங்க முறையில் பக்கத்தில் உட்காந்துருப்பான் சிம்மாசனத்தில். பட்ட மகிழ்ச்சி. ராஜாக்கு நிறைய மனைவி கூட இருக்கலாம். அதில் பட்ட மகிழ்ச்சின்னா பக்கத்தில் உட்காருவா. கௌரவமாக கொடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் ஆட்சியில் நேரடியாக தலையிட மாட்டான். ராணின்னா அவளே ஆடுவா. ராஜ்ஞி சம்ஸ்கிருதத்தில் ராஜ்ஞி, அது தமிழில் ராணி. அன்னை பராசக்தி இந்த அகிலங்களையும் ஆளுகிற அரசி, பேரரசி, மாட்சிமை தாங்கிய பேரரசி. ஸ்ரீமாதா என்பது படைத்தல் தொழிலை குறிக்கின்றது. ஆனந்தமாகிய அன்பை குறிக்கின்றது. சாமி கடைசியில் சொன்னது அன்பு செலுத்துங்கள், ஆனந்தமாக இருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கள். அன்பு செலுத்துங்கள், ஆனந்தமாக இருங்கள். இதுதான் கடைசியாக சொன்ன வார்த்தை. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. ஏதாவது ஒன்று விண்ணப்பிச்சுக்கணும்னு சொன்னால் அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போது வழியில் போகிறச்சே சொல்கிறது இல்லை. வந்து இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறம் சொல்லணுமா. பெரியவங்களை சீட்டில் இருக்கும் பொழுது பார்த்து பேசணும். அப்போ அதுக்கு உண்டான காரியங்களை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால் ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. ராணின்னு சொன்னால் போராது, சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறாள். அவள் ராணி, உலகை ஆளுகிறாள் முறையாக என்பதற்கு அடையாளமாக கையில் இருப்பது செங்கோல். அந்த செங்கோல்ங்கிறது எப்படி இருக்குமா, நேர இருக்கிற ஒரு கம்பு. அது வெள்ளியில் அழகாக இருக்கும். வெறும் மரக்குச்சி ஒடிச்சு வச்சுக்க மாட்டா. அது கோல் வளையாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நடுநிலை பிசகாது ஆளுகிறாள். உயிர்களுடன் செய்கின்ற நலன் கேட்டுக்கு உரிய பலனை தவறாது தருகின்றாள். அந்த வளையாத கோள் எதை காட்டுகிறது? தர்மம். இயற்கையில் நமக்கு இது நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனாலும் அப்படி இல்லை. எல்லா காலத்திலும் தர்மத்தை அவள் பரிபாலித்து வருகிறாள். அம்பாளுடைய தர்ம பரிபாலனம் ஒருத்தர் நான் கண்ணால் பார்த்தேன்னா, அதாவது நம்ம அதை நினச்சி பார்க்கறது இல்லை, பார்க்கணும். நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிரைவர் இருக்கிற அந்த முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்து கண்ணாடி. ஸோ ரோட் நடக்கிறதெல்லாம் தெரியுது. நடுவில் இருந்து இன்ஜின் பெட்டி, இங்கே டிரைவர், இங்கே நான், அப்படி முன்னாடி இருக்கேன். அப்போ என்னாச்சு, ரோட்டில் டிராஃபிக்கே ரொம்ப இல்லை. ஒரு ஆள் நிச்சயம் அவருக்கு 50 வயசுக்கு மேலே, சின்ன வயசு பையன் கூட இல்லை. 2 வீலரில் போகிறேன், நடு ரோட்டில் போகிறேன். உடனே இங்கே பஸ்ஸில் ஹார்ன் கொடுத்தார் டிரைவர். நான் திரும்பி பார்த்தார். அந்த சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாரு, எப்படி நடு ரோட்லேயே போகிறார். அது நெட்டுக்கு போயிட்டே இருக்கு ரோடு. இவர் நடு ரோட்லேயே போயிட்டே இருக்கார், அந்த 2 வீலர்காரர். இவர் பஸ்ஸுக்கும் அந்த 2 வீலருக்கும் நடுவில் ஒரு 20-30 அடி, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கார். ஒரு இடத்துல வேற வழி இல்லாமல் ஒதுங்கினார் அவர் கொஞ்சம். அப்போ பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. உடனே அவருக்கு என்ன ஸ்பிரிட் வந்தது, திருப்பி ஓவர்டேக் பண்ணி நடு ரோட்டுக்கு வந்தார். போய்கிட்டே இருக்கிறார்.
ஒரு இடத்துல ஹாண்ட் கொடுக்க திருப்பி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண, அதை நடு ரோட்டில் போகிறது விடலை. இதை மீறிக்கிட்டே ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறார். இது ஒரு 10-15 நிமிஷம் நடந்துச்சு பாருங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல அவ்வளோ நேரம் ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு வளைஞ்சுது. அங்கே எதுக்கு லாரி, அங்கே லாரி, இங்கே பஸ்ஸு, நடுவில் இவர், நடு ரோடு ஹை ஸ்பீடில் வராது. என்ன பண்ணுறது, டப்புன்னு மோதினார் நடுவில். கத்துட்டு இங்கேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள காட்சி மாறி போச்சு. தர்மத்தை மீறக்கூடாது. அதுக்குண்டான இடம் அது இல்லை, இந்த பக்கம் தானே போகணும். அவன் தர்மத்தை மீறவனுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தர்மத்தை மீறின தண்டனை தான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. தர்மத்தை கடைப்பிடிக்கிறவரை தர்மம் காப்பாற்றும். அதுக்கு மாறா தர்மத்தை கடைப்பிடிக்காதவனே தண்டிக்கும். ஸ்ரீ மகாராஜி 20 நிமிஷம் போனோம்னா எனக்கு ரொம்ப தலைக்கேறி போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை வர முடியும். கண நேரத்தில் காட்சி மாதிரி போச்சு. பார்த்துட்டே இருக்கோம். அப்படியே லாரிக்காரன் மேலே தப்பே கிடையாது. அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி நடுவில் போய் அதில் நட்டு லாரியில் மோதி இந்த பக்கம் விழுந்து ரத்தம் கொட்டுது. ஒரு நிமிஷத்தில் யாரு உட்கார முடியல. எல்லாரும் அப்படியே ஸ்நானம் போயிட்டாங்க 2 பக்கம் ரோட்டில். அப்புறம் லாரியை மெதுவாக பின்னாடி எடுத்து இவன் பஸ்ஸை ஒரு 20 நிமிஷம் தள்ளி வச்சுட்டாங்க. அந்த ஆளை தூக்கி வைக்க தூக்குள்ள இந்த புக்கு விழுந்தாங்க. தூக்கிட்டு போனாங்க. உழைச்சானோ போனாலும் தெரியாது. இது எதுக்கு அந்த வம்பு? அப்போ முதல்ல தர்மத்தை மீறும்போது நல்லா இருக்க மத்தா இருக்கும். அதனால் நம்ம சொல்கிறோம்ல, எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறவங்களா நல்லா இருக்காங்க, நான் எப்படி கஷ்டப்படுறேனே அப்படிங்கிறோம். அப்படி நினைக்க விட்டான். தப்பு பண்ணிட்டு ஒருத்தரும் நல்லா இருக்க முடியாது. பழைய புண்ணியம் தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க. இது தீண்டுதுன்னா திருப்ப அது வேலை செய்யும். இந்த உலகத்தில் பராசக்தியை ஏமாற்றவே முடியாது. ஸ்ரீ மகாராஜ்னி. ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்கும். அதையும் மீறி போனான். ரொம்ப அப்படி உலுக்கிடிச்சது கண்ணால் பார்க்கும்போது. இப்போ சொல்கிறேன், அப்போ அப்படியே இதாக போயிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் காட்சி மாறிடுச்சு. இந்த ஆள் சுதாரிச்சிருக்க கூடாதா? பேசாமல் இந்த பக்கம் வந்திருக்க வேண்டியதான். எவ்வளோ பெரிய விலை கொடுத்துட்டான். சின்ன வயசு கூட இல்லையே. அப்போ அனுபவம் இருந்திருக்கணும்ல. திரும்ப ஒரு எண்ணத்துக்கு அந்த மாதிரி இயற்கை சக்திகளோடும் நம்ம விளையாடக்கூடாது. தண்ணி பெரிய ஆற்றுல ஓடுறது, அருவியில் வருது, அது மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப எனக்கு தெரியும் அப்படி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டானது அது காமிச்சிடும். ஸ்ரீ மகாராஜி அன்னை கோல் விளையாதவளாக உலகை ஆண்டு தவறுக்கு தண்டனை கொடுக்கின்றாள், அன்போடு பேணுவாள். சாமிஜி எழுதியிருப்பாங்க, இயற்கை தாய் ஒரு சின்ன தளிரான், அந்த விதை முளைச்சு வருது, அந்த இலை இன்னும் பச்சையா கூட இல்லை, சிவப்பா இருக்கு. அந்த தளிரை கூட புயல் வீசும்போது காப்பாற்றுவாளாம். பெரிய மரம் நெடு நிற்குது, அது சாஞ்சிடும். இந்த தளிர் சாஞ்சி கிஞ்சி கொடுத்து வளைஞ்சு கொடுத்து குழைச்சிடும். அப்போ எது காப்பாற்றப்படணுமோ அதை காப்பாற்றுவாள். பணிவோடு இருந்த அவையை சார்ந்து இருக்குந்தான் நம்மளை காப்பாற்றுவாள். திமிர் பிடிச்ச அலைஞ்சா தண்டனை கொடுக்க தயங்க மாட்டாள். ஸ்ரீமத் ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. அப்படி இருந்தா தான் உலகம் ஆள முடியும். எப்பவும் மன்னிப்பு மட்டும்தான் அப்படின்னா திருந்தவே மாட்டாங்க சில பேர். அது படைத்தல் தொழில், அதுல உள்ள கம்பீரம், அதுல கண்டிப்புக்கும் இடம் உண்டு.
அந்த கண்டிப்பு முதல்ல எங்கே ஆரம்பிக்குமா? சுவாமி சொல்கிறாங்க, மனசாட்சி ரூபமாக உள்ளே வீட்டிலிருந்து உணர்த்துவாள். நாம் பண்ணக்கூடிய தப்புக்கு இது சரியில்லை அப்படின்னு உள்ளத்திலேருந்து எச்சரிக்கை வரும், வெளியேயும் வரும். வாலி ராமனோட விவாதம் பண்ணான். அந்த அம்பு பாய்ஞ்ச உடனே, நீ இப்படி என்னை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலை, நான் சுக்ரீவன் தான், அவனோடு தான் நான் போரிட்டேன், நீ எப்படி என் மீது அன்பு செய்யலாம்? ஒரு எச்சரிக்கை கூட விடாமல் நீ என்னை பண்ணி தப்புங்கிறான். இல்லை, எச்சரிக்கை வந்தது, நீ அதை பொருட்படுத்தலை. என்ன எச்சரிக்கை? மனைவி சொன்னான், ராமன் நானே தெய்வம் அப்படியே வருமா? யாரும் வர தெய்வம் மனுஷ ரூபேன. தாரை புத்திசாலி, அவன் சொல்ற, நேற்று வரைக்கும் பயந்துட்டு அங்கே ஒளிஞ்சு இருந்தான் தம்பி, இன்னைக்கு உங்களை சவால் விடுறான்னு சொன்னால் ஏதோ பக்கபலம் இருக்கும், கவனமா இருங்க, வேண்டாம் அப்படிங்கிறான். என்ன வெள்ளத்துக்கு யாரு அப்படின்னு வந்தான். அப்போ எல்லா உயிர்களுக்கும் மனசாட்சி, புறச்சூழல், ஏதோ ஒரு எச்சரிக்கை, ஏதோ ஒரு உள்ளுணர்வு வரும். நம்ம தெளிவான உள்ளமாக இருந்தால் அதை புரிந்து ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா அதை தவறு விட்டு விடுவோம், பிறகு கஷ்டப்படுவோம். அதனால் இயற்கை தாய் ரொம்ப சரியாகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகத்தை நடத்தி வருகிறாள். மனசாட்சி ரூபமாக இருந்து தர்மத்தை மீறுகிறவர்களுக்கு அப்போதைக்கப்போது தண்டனை கொடுக்கிறாள். அவர்கள் உள்ளத்தில் வரக்கூடிய பயம், தயக்கம், கலக்கம், நிம்மதியின்மை. அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்குறா? கோட்டி கோட்டியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா அதை அனுபவிக்க முடியாது அவங்களால. நம்ம கோடி சம்பாதிக்க வேண்டாம், 10,000 30,000 50,000 சம்பாதிப்போம், நல்லா சாப்பிட்டு ரசிச்சு சந்தோஷமா இருப்போம், அதான் வேணும். இந்த உலக சம்பத்துக்களை அனுபவிக்கணும்னு சொன்னா புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லைன்னா பாப்ப ரூபம், பாப்ப வழியில் சம்பாதிச்ச பணம் சேர்ந்திருக்கலாம், உனக்கு அனுபவிக்க முடியாது. என்ன பிரயோஜனம்? அனுபவிக்கணும் இல்லை, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அதை அனுபவிச்சா நல்லா சாப்பிட்டா பிரயோஜனம். இவங்க எப்போ பார்த்தாலும் அதை எங்கே பதுக்கி வைக்கலாம், எப்படி என்ன பினாமி பேரில் வைக்கலாம், யாருக்கு தெரியாமல் வைக்கலாம், இப்படி தான் கணக்கு போடுவானே வழி அதனால வரக்கூடிய அனுபவிக்கிறது அவருக்கு நடக்காது. ஒரு டாக்டர் சொன்னாராம், நல்ல ஃபேமஸ் ஆகிட்டே ராப்பகல ஓய்வு இல்லாமல் உழைக்கிறேன், எனக்கு அதில் வருத்தம் இல்லை, அந்த மனைவி தான் அதெல்லாம் அனுபவிக்கிறான், எனக்கு அது அனுபவிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் வேலைன்னா. அந்த அம்மா நல்லா புடவை கட்டிக்குது, சாப்பிடுது, ட்ரெஸ் எடுக்குது, எல்லாம் செய்யுது. இவருக்கு நேரவே இல்லையா, பாவம், சாப்பிட கூட நேரம் இல்லையா. மனைவி அனுபவிக்கிறா, அவருக்கு பொறாமை இல்லை, அவருக்கு அந்த ஓவர் ஒர்க் அப்படி ஒரு டென்ஷன், மனசு கம்பேர் பண்ணி பார்க்குது. ஒரு ஸ்டேஜில் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் போயிடுது. அப்போ சம்பாதிக்கிறத அனுபவிக்கணுமே, அதுக்கு புண்ணியம் வேணும். அதனால பாப்பம் பண்றவங்க நல்லா இருக்காங்கிறது ஒரு தோற்றம், மாயை. உண்மையிலே பாப்பம் பண்ணி நல்லா இருக்க முடியாது. பாப்பத்தின் விளைவு எப்பவும் துக்கம்தான், புண்ணியம்தான் சுகத்தை கொடுக்கும். ஆனால் சுகமா இருக்கணும்னு நினைச்சா நீ நல்ல காரியம் பண்ணு, நீ பண்ற தர்மம் உனக்கு சுகமாக அனுபவிப்பதற்கு கிடைக்கும். இது வாழ்க்கை பற்றிய நியதி. இப்படிப்பட்ட நியத்திகளை கொண்டு உலகை ஆளுகிறாள் அன்னை பராசக்தி. பராசக்தின்னு ஒரு ஆளு ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத யார் பார்த்தா அப்படின்னு நீ கேட்காத. இயற்கையுடைய ஒவ்வொரு செயலும் அதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவளுடைய காத்தல் தொழில் ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி என்கிற இந்த நாமங்கள் மூலம் வெளிப்படுகிறது என்று சுவாமிஜி சொல்லுகிறார்கள்.
இது என்ன அம்சம்? சச்சிதானந்தத்தில் சத் அம்சம். சத் என்றால் இருப்பது, சத்தா இருப்புத்தன்மை, அழியாதது. ஒரு தபஸ்வி ஏகாந்தத்தில் இருந்தான். ஒரு தனியா ஒரு குடிசை. ராத்திரியில கதவு சாத்திட்டு அவன் படுத்து தூங்குறான். ஒரு சிம்னி ஏற்றி உயரத்துல மாட்டி வச்சுட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு கனவு. அதுல யாரோ ஒருத்தன் கத்தி எடுத்து ஒரு குத்திட்டான் நெஞ்சில. சதக்குன்னு குத்திட்டான். செத்தேன் அப்படின்னு கத்திக்கிட்டு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு சுத்தி முத்தி பார்த்தா இது எதிரி இல்லை, யாரும் இல்லை. அந்த தடையை பார்த்தா கத்தி இல்லை, ரத்தம் இல்லை. நல்லா தரட்டேன். அப்பா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் சத்தா. நான் அழியாத வஸ்துவாக இருக்கிறேன். அதுதான் நம்முடைய உண்மையான இருப்பு. நம்ம அப்படித்தான் உணரணும். நான் இருக்கிறேனுங்கிறதுக்கு நடுவில் நான் இன்னாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உடம்பை வச்சு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் துக்கம் எல்லாம் கலக்குது. நான் இருக்கிறேங்கிற அந்த இருப்புணர்வு மாத்திரமா இருக்கும்போது மனது அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. அதுதான் மோட்ச நிலை, அதுதான் அழியா பெருநிலை. பேரரசியாகிய அன்னை பராசக்தியை வெல்வதற்கு உலகில் எந்த சக்தியும் இல்லை. அவள்தான் மேலான சக்தி. மாட்சிமை தாங்கிய பேரரசி ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. எல்லாரையும் வெல்லக்கூடியவளாக, எதனாலும் அழிக்கப்படாதவளாக அவள் இருக்கின்றாள். நித்திய சத்தா நிலையது. இந்த தபஸை முடிச்சு பார்த்த உடனே நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. அது அறிவு. சிதக்னி குண்ட சம்பூதா. பெரிய பெரிய தத்துவங்களை புராண ரூபமா எளிதா சொல்லிப்பாங்க. அம்பாள் எதிலிருந்து தோன்றினாளாம்? அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள். அதாவது தேவர்கள் அசுரர்களால் அடக்கப்பட்டார்கள். பண்டாசுரனால் கட்டுக்கடங்காத காமம் அகங்காரம் தான் பண்டாசுரன். அவன் எல்லா தேவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டான். அவரவருடைய வேலையை செய்ய முடியல. எல்லாம் அவனுக்கு அடங்கவனுக்கு கெடுக்காங்க. அம்பாள்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் அப்படி இருக்கோமே, ஏதாவது எங்களுக்கு செய்யுங்கள் என்று. அப்போ அம்பாள் அவதாரம் பண்ணணுமே இந்த அசுரனை வதைக்கிறதுக்கு. அதனால அவங்க ஒரு யாகம் வளர்க்கிறாங்க. அந்த யாகத்தில் ஹோமகுண்டத்தில் சமைத்து விறகு கட்டையில போட்டு எரிக்கணும். எல்லா விறகும் போட்டு எரிக்கிறாங்க. அம்பாள் இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. பார்த்தாங்க, நம்ம கை காலே வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். அப்படி தேவர்கள் தம்முடைய உறுப்புகளை அதில் ஆயுதம் கொடுக்க போறாங்க. கருத்து என்னன்னா, சரீர போதத்தை விடு, ஆன்ம உணர்வை பெறு. அந்த அறிவு என்கிற அக்னி குண்டத்திலே அப்படியே அவர்கள் தம்முடைய உறுப்பை எல்லாம் கூட வெட்டி அதில் போடுவோம் முற்பட்ட போது அம்பாள் தோன்றினாள். சித் அக்னி குண்ட சம்பூதா. அறிவாகிய அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். ஸ்ரீமாதா என்பது அன்பாகிய ஆனந்தம். ஸ்ரீ மகாராகி
ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி என்பது அழியாத நிலை. சத்தியம் அதுதான், தர்மமும் அதுதான், காத்தல் தொழில் அதுதான். அவள் எங்கிருந்து வந்தாள், அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய உண்மை வடிவம் என்ன? சித் அக்னி குண்ட சம்பூதா, அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள். எத்தகைய அக்னி குண்டம்? அறிவாகிய அக்னி குண்டம். அறிவாகிய அக்னி குண்டம் அப்படின்னா என்ன? நான் இருக்கிறேன் என்று அவன் தெரிந்து கொள்றான் பாருங்க. பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தூங்கி முழிக்கிறோம் பாருங்க, முதல்ல தூக்கத்திலேருந்து விழிக்கிறோம்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, கனவற்ற உறக்கத்துல இதயத்துல ஒடுங்கி போன மனசு அந்த அகங்காரம் திரும்ப சல்லுன்னு பாயுது விழிக்கும் போது. அப்படி விழிக்கிறதுக்கு வந்து அது மூளையில் இடிச்சு தன்னை பழையபடி இந்த சரீரமா உணர்வதற்கு முன்னாடி இதை நிறுத்தி அப்படியே பார்க்கணுமா. விழிப்பு இருக்கு, ஆனால் அகங்காரம் இல்லை, அதான் சித்து. விழிப்பு நிலை, ஆனால் அகங்காரம் இல்லை. அதாவது நான் இருக்கிறேன்கிற உணர்வு இருக்கு, நான் இன்னாராக இருக்கிறேன்கிற அகங்காரம் வரல. சித் அக்னி குண்ட சம்பூதா. அப்போ இருக்கே அப்படி தெரிந்து கொள்வதிலேயே மகிழ்ச்சி. நீ மகிழ்ச்சிக்காக வேறொன்றை நாடாதே. மனம் ஒடுங்கி இருப்பதுதான் மகிழ்ச்சி. மனம் ஒடுங்கி இருக்கும் போது புறத்தில் காரியங்கள்ல எது செய்யணுமோ அது மட்டும் செய்திடும், அமைதியாயிடும். ஆசை விருப்பத்துல மனசு விரியாது, அலையாது. அப்பத்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். தற்கால வாழ்க்கை நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நல்லா ஒரு அப்பா வந்து 2 பொண்ணுங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் அழகா இருக்காது, அவரை பத்த பிள்ளைங்க தான் 2. அதுக்கு கொஞ்சம் ஸ்டைல்லாம் பண்ணிக்க தெரியாது, பாம்போல் இருக்கும். இவர் பிடிச்சி திட்டுறார், அவப்பாரு எப்படி இருக்கா, உனக்கு இப்படி ட்ரெஸ் கூட பண்ணிக்க தெரியல, எப்படி இருக்கா. இது ஒரு வழிகாட்டுதலா? தன்னை சரீரமாகவோ மனமாகவோ உணர்வது சரியான அறிவு அல்ல. ஆசைகளை பெருக்கி அவற்றையெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டால்தான் வாழ்க்கை நல்லா நடக்கிறது என்று நினைத்தால் அது சரியில்லை. தற்கால சூழல் லோகாயுத போக்கு என்ன? ஆசைப்படு, அனுபவி. எவ்வளவு நாளைக்கு வாழ போறியோ அனுபவிச்சு தீத்துரு அப்படின்னு சொல்லு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, சாருவாக்கனுங்க அந்த லோகாயத்தனு கூட ஏதோ ஒரு இன்பத்தையாவது சொல்றான். இந்த காலத்துல அப்படி அவருங்க அந்த மாதிரி கூட அனுபவிக்க தெரியாம பணத்தை சேர்க்கறது தான் பெரிய வேலையா நினைக்கிறாங்க. சேர்த்தப்புறம் அனுபவிக்க கூட முடியல அவங்களுக்கு, சேர்க்கறதே பெருசா இருக்குது. அப்போ அவன் சரீரத்துக்கும் தாண்டி வெளியில வச்சுட்டான் தன் மனுஷன். அப்படி வைக்காது. புறப்பொருட்களில் மிகுந்த பற்றுதல், புறப்பொருட்களை நிறைய சேர்க்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஏன்னா எப்போ ஆனந்தம் கிடைக்கிறது, நானே பூரணமாக இருக்கிறேன்னு தெரியும் பொழுதுதான் நிம்மதி வருகிறது. அதுதான் ஆனந்தம். குதிச்சிட்டு இருக்கிற ஆரவாரமான சந்தோஷம் இல்லை, ஆரவாரம் அங்கு இல்லை,
அமைதியான பேருணர்வு. தண்ணீர் தான் நிறைவை காணணும். வெளியில ஒரு பொருள் கிடைச்சாதான் எனக்கு ஆனந்தம்னு நினைக்கிறது சரியில்லை. அப்போ அறிவு என்பது என்ன? நான் இருக்கிறேன், நான் பூரணமாக இருக்கிறேன், நான் அழியா பொருளாக இருக்கிறேங்கிற எண்ணத்தில் அப்படியே நின்று கேட்காது. அது எண்ணமே இல்லை, அது உணர்வு. எண்ணத்துக்கும் அடிப்படையான பேருணர்வு, போதம், சைத்தன்யம், எல்லையற்ற அந்த உணர்வு நிலையில் இருக்கும் பொழுதுதான் நீ அழியாத பொருளாக இருக்கிறாய், நீ ஆனந்த வஸ்துவாக இருக்கிறாய். புறத்திலே தேவைகளை பெருக்கிக் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்கிற தவறை ஒருபோதும் செய்யாது. உண்மையான அறிவு என்பது நீயே சுத்தஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது. அக்னிகுண்ட சம்பூதா. அப்படி இந்த 4 நாமங்களிலே முதல் 4 நாமங்களிலேயே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய பரதேவதா சுரூபம் சொல்லப்படுகிறது. ஏன் இப்படி சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறாள், கோல் வளையாளாக இருக்கிறாள், இப்படி எல்லாம் ஒரு உதாரணங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் எப்போ வர்ணிக்கப்படும்? அதுக்கு ஒரு உருவம் இருக்கணும், அவயவம் இருக்கணும், குணங்கள் இருக்கணும், தொழில் இருக்கணும். உருவம், உறுப்புகள், குணங்கள், செயல்கள், இதெல்லாம் இருந்தால் தான் வர்ணிக்க முடியும். பரபிரம்மங்கும் போது இது எதுவும் இல்லை. அது என்னவா இருக்கு? அறிவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, இருப்பா இருக்கு. இதுல உருவமே இல்லை. அது ஆணா பெண்ணா இல்லை. ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் தோன்றிக் கொண்டிருப்பது அதுதான் மாணிக்க வாசகர். ஒருத்தர் கூட ஆண் பெண் அப்படின்னு நிறுத்துறது இல்லை. அலிப்பெற்றியனைங்கிறது அது ரொம்ப நினைப்பேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கும்போது அவங்க வருவாங்க இல்லை, சில நேரங்களில் கொஞ்சம் அருவருப்பாக்கும், சில நேரங்களில் பயமாக இருக்கும். ஆனால் கூடவே இந்த மாணிக்க வாசகர் சொல்ல நினைவு வந்துடும். அலிப்பெற்றியனி, அலியாக இருக்கும் பெருமையை உடையவர். ஆணாகவும் இருப்பவன் நீ, பெண்ணாகவும் இருப்பவன் நீ, இளைஞனாக இருக்கவும் நீ, முதியவன் போலூன்றிய கிழவனாகவும் நீதான் இருக்கிறாய் அப்படின்னு உபனிஷதம் சொல்லுகிறது. பரம்பொருள் எல்லா வடிவங்களும் அது ஒரு தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது மூலத்தில் வடிவமற்றது. ஒரு வடிவமற்ற பொருள் தன்னை வடிவமாக காட்டிக்கொள்ளும் பொழுதுதான் வர்ணிக்கப்படக்கூடியதாகிறது. குணமற்ற பொருள் குணங்கள் உள்ளதாக தோன்றும் போதுதான் நமக்கு சாதாரண மானுட அறிவுக்கு எட்டுகிறது, ஸ்ரீமாத்தான புரிகிறது. ஆனந்தம்னா புரிய மாட்டேங்குது. ஆனந்தம்னா என்ன? திருப்தி நிலை. எனக்கு அந்நியமாக ஒன்று கிடைச்சி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காம இருக்கக்கூடிய நிலை. அதே தாய்மை, அன்பு அப்படின்னு சொன்ன உடனே புரியுது. அகில் குணத்திலும் தோன்றினாள், அவள் அறிவு வடிவினள். அது என்ன அறிவு? அறிவுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சாதாரணமாக தோணும். அறிவுன்னா என்ன? உன்னை தெரிஞ்சுக்கிறது. அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அறிவுன்னா இது பையி, இது பாயி, இது பை, இது பாய், இது புஸ்தகம், அது சோஃபா, இது ஃபேன், இப்படிலாம் ஒரு பொருளை
ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வெளியில் இருக்கிற ஒன்று தெரிந்து கொள்வதுன்னு நினைக்கிறோம். அறியப்படும் பொருள் இல்லாம அறிவு மாத்திரம் இருக்குமான்னா அதுதான் மூல அறிவு. அறியப்படும் பொருள் இல்லாமல் அறிவு மாத்திரம் இருப்பது மூல அறிவு. அந்த மூல அறிவை கொண்டுதான் இந்த மூளையில் இருக்கிற அறிவெல்லாம் செயல்படுது. அதுதான் சித்து. சாமி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ஃபேன் சுத்துது, இந்த ரெக்கார்ட் பண்ணுது, ஒலியை பிடிக்கிறது, அந்த லைட்ல ஒளி வருகிறது, ஃப்ரிட்ஜில் குளிச்சு வருகிறது, அடுப்பில் சூடு வருகிறது, எல்லாம் மின்சாரம்ங்கிற ஒரு மூல சக்தியினாலே. அந்த மூல சக்தி எப்படி இருக்கு காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் ஃபேன் ஓடுது எதனால? அதில் மின்சாரம் பாயறதுனால. விளக்கு எரியுது எதனால? மின்சாரம் பாயறதுனால. மின்சாரம் இல்லாட்டா அது விளக்கு எரியாது. அது மாதிரி அந்த மூல வஸ்துவாகிய பரம்பொருள் அறிவு என்பது ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கும் மூலமான நிலை. அதை சைத்தன்யம், உணர்வு அப்படிதான் சொல்ல முடியும். வேற மாதிரி வார்த்தையில விளக்க முடியாது, உதாரணத்தில் தான் சொல்ல முடியும். அந்த மூல உணர்வு நிலையில தான் அங்கே அறிவே ஆனந்தமா இருக்கு. அறியப்படும் பொருள் இல்லாமல் அறிவு மாத்திரம் இருக்குமான்னு பெரிய சொல்றாங்க. இருக்கும், பேரானந்தமா இருக்கும். நீ இந்த உலகத்தை பத்தியெல்லாம் நினைச்சு எனக்கு இது நிறைய தெரியும், இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த அறிவுல உனக்கு நிம்மதி இல்லை. மனதை அலைப்பாயாமல் தேக்கி வச்ச மாதிரி அந்த மூல அறிவுல இருக்கும்போது தான் அதுக்கு நிம்மதின்னு சொல்றாங்க பெரியவங்க. மனசுக்கு நிம்மதிங்கிறது எப்போ வருது? மனசா வேலை செய்யாம இருக்கும்போது தான். மனசா வேலை செஞ்சு அலைஞ்சா அது நிம்மதியை கெடுக்கும். நினப்புத்தான் பழப்ப கெடுக்குதுங்கிறோம்ல, நினப்புத்தான் பழப்ப கெடுக்கும். தேங்கிய தடாகத்திலே அந்த நீர்ப்பரப்பிலே அடியில் இருக்கிறது கூட தெரிவது போல மனசு அலையாம இருக்கும் பொழுது அது உண்மை நிலையை உணர்த்தும். அலைப்பாயிர மனது அந்த உண்மை உணர்த்தாது. சித் அக்னி குண்ட சம்பூதா. அப்படிப்பட்டது அது எப்படி இருக்கும்? அது எல்லையில்லா பெருவழி. ஒன்றுமில்லை, ஆனா எல்லாம் இருக்கு. வெற்றறிவு, புறத்துல ஒரு பொருளை அறியல, ஆயினும் அது முற்றறிவு. சர்வஜா. அம்பாள் எப்படிப்பட்டவள்? அனைத்தையும் அறிபவள். இப்பதானே சொன்னீங்க, அறியப்படும் பொருளை பத்தி கவலை இல்லாம இருந்தா தான் நிம்மதியா இருப்போம். ஆமா, அவள் சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். ஆனா அறியணும் நினைச்சா எல்லாத்தையும் அறிவா. ஏன்னா எல்லாம் அவளோட தானே. அவளுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. சர்வஜா. அன்னை பராசக்தி சில அக்னி குண்ட சம்பூதா, அறிவு என்கின்ற அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். அப்படி தோன்றி வந்த அம்பிகை அப்புறம் அந்த புராண ரூபமா அந்த கதை சொல்றது. அறிவு ஆத்மாங்கிறத பரதேவத்தைன்னு சொல்லும்போது அந்த அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் தோன்றி வருகிறாள். தேவர்கள்லாம் நீ இப்போ கையை காலெல்லாம் வெட்ட வேண்டாம், என்னை காப்பாற்றுறேன், கவலைப்படாதுன்னு சொல்கிறார். அப்புறம் சிவனாருக்கு, பரமேஸ்வரனுக்கு மனம் எடுத்து கொடுக்கிறாரு. அப்புறம் பண்டாசுரனை வதக்கி கிளம்புகிறாள் அப்படிங்கிறது கதை. சிதக்னி குண்ட சம்பூதா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி
சிதக்னி குண்ட சம்பூதா. அப்படி தோன்றியது எதற்காக? தேவகாரிய சமுத்திதா, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை தன்னுடைய முக்கியமான லட்சியமாக கொண்டு வந்திருக்கிறாள். தேவர்கள்ங்கிறது இங்கே இந்திரியங்கள், நல்ல சக்திகள். நல்ல சக்திகள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது அதைரியப்படக்கூடாது. அன்னை என்னை காப்பாற்றுவாள் என்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கலாகாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏன்? தேவகாரிய சமுத்தியதா, தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவது இவள் முனைப்பா இருக்கலாம். இவ காரியம் இல்லை. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தான் கையை கால் வெட்டி தண்ணியை கொடுக்குறேன்னு வந்தாங்க. அதனால அன்னை பராசக்தி ஸ்ரீ மாதாவாக இருந்து அண்டம் அனைத்தையும் பேணுகிறாள். ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரியாக இருந்து தர்மத்தின் வழியே உலகங்களை எல்லாம் ஆளுகின்றாள். அதர்மிகளை அப்போதைக்கப்போது நெஞ்சில் பயத்தை கொடுத்தும் பிற வகைகளிலும் அவர்களுக்கு தண்டனை அளித்து காக்கின்றாள். அவள் அறிவே வடிவானவளாய் இருக்கின்றாள். அவள் நல்ல சக்திகளை காப்பதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்றாள். தீய சக்திங்கிறது என்னன்னா அதுவும் அவள் தான். அதையும் உரிய வகையில் பக்குவப்படுத்தி தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு விடுவாள். நமக்குத்தான் இந்த தீய சக்திகள், இது கெட்டது இது நல்லதுங்க பாகுபாடு. அன்னை பராசக்தி தீமை என்பது மிக குறைந்த நன்மை. அதுக்கு உரிய காலத்தில் அதுக்கு உண்டான வளர்ச்சி பரிணாமம் ஏற்பட்டு அதுவும் நிறைநிலைக்கு வரும். ஏன்னா அம்பையை தவிர இங்கே ஒன்றும் இல்லை. அவள் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறாள். ஆனால் அவங்களுக்கு தண்டனை முறை செயல்படுத்தணும்னா தண்டனையை கொடுப்பாள். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராணி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா என்ற அம்பிகையை போற்றி அவளுடைய மற்ற அம்சங்களை எல்லாம் அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். அம்பிகையுடைய 1000 திருநாமங்களை முக்கியமாக ஒரு 9 தலைப்புகளாக பிரித்திருந்தோம். அம்பிகையின் அருள் வடிவம், அம்பிகையின் தேவதா ரூபங்கள், அம்பிகையின் விபூதிகள், அண்ட நாயகி, அருட்தாய் அம்பிகை, அம்பிகையை போற்றுவோம், அம்பிகை வழிபாட்டில் யோக சாதனம், அம்பிகை வழிபாட்டில் யந்திரம் தந்திரம் மந்திரம், பரபிரமம் பராசக்தியும் ஒன்றே. இத்தனை தலைப்புகளில் நாம் அம்பிகையின் அருள் வடிவம் இங்கே தலைப்பில் ஆரம்பித்து போன அந்தர்யோகத்திலே ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று முதல் 4 நாமங்களுக்கு விளக்கம் பார்த்தோம். தொடர்ந்து சென்ற முறை கேசாதி பாராந்த வர்ணனை அதெல்லாம் முடிச்சிருந்தோம். அதைத் தொடர்ந்து அம்பிகையினுடைய கண்கள், அம்பிகையினுடைய தெய்வீக அழகு, இது பற்றிலாம் பார்த்துவிட்டு அவள் எடுத்த தேவதா ரூபங்கள் என்னென்ன என்கிற விவரங்களை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அன்னை பராசக்தியுடைய பெருமையை போற்ற அவளே நமக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி.